ஜெபம் பண்ணுகிறோம். இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளின் நற்செய்தியை பவுல் கேள்விப்படுகிறார். அவர்களுடைய ஆவிக்குள்ளான அன்பை குறித்தும் கேள்விப்படுகிறார். பவுல் அதை கேட்ட நாள் முதல் அவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். அவர்கள் இன்னும் நன்றாய் இருக்க வேண்டும் என்றும் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவர்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அப்போஸ்தலர் பவுலும் அவருடைய உடன் ஊழியரும் கொலோசேயருக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார்கள். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை பற்றிய செய்தி பவுலுக்கு அவ்வப்போதுதான் தெரிவிக்கப்படும். எப்போதாவது அவர்களை பற்றிய நற்செய்தியை பவுல் கேள்விப்படுவார். ஆனால் பவுலோ அவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் வேண்டும் என்று பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியின் ஜீவியத்திலும் ஞானம், விவேகம், கிறிஸ்துவின் சித்தத்தை அறிகிற அறிவு ஆகிய மூன்றும் நிரம்பி இருக்க வேண்டும். விவேகமும் ஞானமும் இல்லாமல் தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. சத்தியத்தை அறிய வேண்டும் என்றால் நமக்கு தெய்வீக ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும் தேவை. கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு இவற்றை ஆசீர்வாதமாக தருகிறார். தேவனிடமிருந்து இந்த கிருபைகளை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்குள் நிரம்பி இருக்கும். தேவனுடைய தெய்வீக சத்தியத்தை அறிந்தது போல நடிக்கக்கூடாது. புரிந்தது போல மாய்மாலம் பண்ணக்கூடாது. நம்மிடத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருக்கும்போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டவர்கள் மாத்திரமே அவருடைய சித்தத்தின்படி கிரியை செய்வார்கள். தேவ சித்தத்தை அறியாமல் நம்மால் அவருடைய சித்தத்தின்படி நடக்க முடியாது. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்படுகிறது. இந்த அறிவை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்னும் ஞானத்தையும் ஆவிக்குரிய விவேகத்தையும் கர்த்தரே நமக்கு ஈவாக கொடுக்கிறார். நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்திற்கு எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை தேவனே தம்முடைய ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்மிடத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நிரம்பி இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்தை சாதாரணமாக தெரிந்து கொண்டால் மாத்திரம் போதாது. அதை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நமக்கு தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருந்தால் மாத்திரம் போதாது. நம்முடைய ஜீவியமும் நன்றாய் இருக்க வேண்டும். நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எது நல்லது என்பதை நாம் தெரிந்து வைத்திருந்தால் மாத்திரம் போதாது. நம்முடைய ஜீவியத்தில் நல்லது செய்ய வேண்டும். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் நிறைவேற்றுகிற நற்கிரியைகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். நாம் சகலவித நற்கிரியைகளுமாகிய நற்கனிகைகளை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் நற்கிரியைகளை செய்யும் போது தேவனுக்கு நம் மீது பிரியம் உண்டாகும். மனுஷருக்கு பிரயோஜனம் உண்டாகும். நாம் நல்ல வார்த்தைகளை மாத்திரம் பேசுவதனால் பிரயோஜனம் இல்லை. நாம் நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும். நற்கிரியைகள் இல்லாத நல் வார்த்தைகள் பிரயோஜனமற்றவை. நம்மிடத்தில் நற்கிரியைகள் நிரம்பி இருக்க வேண்டும். நாம் சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் நாம் விருத்தி அடைய வேண்டும். இந்த அறிவு விருத்தி அடைய நாம் சகலவிதமான நற்கிரியைகளையும் அதிகமாய் செய்ய வேண்டும். நாம் எந்த அளவுக்கு நற்கிரியைகளை அதிகமாய் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைவோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம்
அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நமக்கு இன்னும் ஆவிக்குரிய பலன் தேவையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நற்கிரியையையும் செய்வதற்கு தேவ ஆவியானவர் தேவ கிருபையினால் நம்மை பலப்படுத்த வேண்டும். எல்லா தீங்குகளுக்கும் நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். ஆவியானவரே தம்முடைய கிருபையினால் நமக்கு அரணாக இருந்து பிசாசின் எல்லா தந்திரங்களுக்கும் எதிராக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆவிக்குரிய பலத்திற்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய கிருபையையும் அவருடைய வாக்கு தத்தத்தையும் மறந்துவிடக்கூடாது. தேவனுடைய கிருபையினாலேயே நமக்கு வல்லமை கிடைக்கும். தேவனுடைய வல்லமையால் நாம் பலப்படுத்தப்படும் போது நம்முடைய விசுவாசத்திலும் நாம் பலப்பட வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் கொலோசே பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறார். அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். மகிமையான தேவனுடைய வல்லமையின்படி அவர்கள் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜெயம் பெறுவதற்கு தேவனுடைய எல்லா வல்லமையும் நமக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய வல்லமை மகிமையானது. அந்த மகிமையான வல்லமையினாலே நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு சோதனைகள் வரலாம், வேதனைகளும் வரலாம். சோதனைகளையும் வேதனைகளையும் தாங்குவதற்கு நமக்கு பலன் தேவை. சில சமயங்களில் நம்முடைய அறியாமையினால் நாம் தப்பிதம் செய்து விடலாம். நாம் பாவத்தில் விழுந்து விடாதவாறு நம்மை பாதுகாப்பதற்கு தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. ஆகையினால் தான் அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய மகிமையான வல்லமையின்படி நாம் எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார். விசுவாசிகளின் இருதயத்தில் தேவனுடைய கிருபை நிரம்பி இருக்க வேண்டும். இதுவே தேவனுடைய மகிமையான வல்லமை. இந்த வல்லமையில் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற வெற்றிகள் நம்முடைய சுய பலத்தினால் உண்டாவதில்லை. அது தேவனுடைய மகிமையான பலத்தினாலேயே உண்டாகிறது. நம்முடைய பலவீனத்தின்படி நாம் பலப்படுத்தப்படவில்லை. தேவனுடைய மகிமையான வல்லமையின்படியே நாம் பலப்படுத்தப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாக வேண்டும். விசுவாசிகளுக்கு சோதனைகளும் பாடுகளும் வரும்போது அவர்களுக்கு ஆறுதல் சொன்னால் மாத்திரம் போதாது. அந்த ஆதரவு அவர்களை பலப்படுத்தாது. சோதனைகளை எதிர்கொள்ளத்தக்கதாக விசுவாசிகளுக்குள் பலன் இருக்க வேண்டும். தேவனே தம்முடைய மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நம்மை பலப்படுத்த வேண்டும். அவரே நமக்கு பலனாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை பலப்படுத்தும் போது நமக்கு எல்லா பொறுமையும் உண்டாகும். எல்லா சோதனைகளையும் பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். நமக்கு சோதனைகள் வரும்போது சோதனைகளும் தேவனிடமிருந்து வரும் வெகுமதிகள் என்று அவற்றை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். நமக்கு உண்டாகிற சோதனைகளுக்காக கூட நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு ஏற்படும் சோதனையை கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி பெறுவோம். தேவன் நம்மை பலப்படுத்தும் போது நமக்கு நீடிய சாந்தம் உண்டாகிறது. நமக்கு சோதனைகள் வரும்போது அதை சிறிது காலம் மாத்திரம் தாங்கிக் கொண்டு அதன் பின்பு சோர்ந்து போவோம். இது நம்முடைய பொதுவான இயல்பு. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையினால் நமக்குள் நீடிய சாந்தத்தை உண்டு பண்ணும் போது நமக்கு உண்டாகிற சோதனைகளை நீண்ட காலத்திற்கு சகித்துக் கொள்ளுவோம். தேவன் எவ்வளவு காலத்திற்கு நமக்கு சோதனையை அனுமதிக்கிறாரோ அவ்வளவு காலத்திற்கும் அந்த சோதனையை சகித்துக் கொள்ளுவோம். அந்த அளவுக்கு நம்மிடத்தில் நீடிய சாந்தம் உண்டாயிருக்கும். தேவன் தம்முடைய மகிமையான வல்லமையினால் நம்மை பலப்படுத்தும் போது நாம் பாடுகளையும் வேதனைகளையும் சந்தோஷத்தோட சகித்துக் கொள்வோம். நமக்கு உண்டாகிற உபத்திரவத்தில் நாம் சந்தோஷப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் பாடுகளை அனுபவிப்பதற்கு கர்த்தர் நம்மை பாத்திரவான்களாக நியமித்திருப்பதை நினைத்து நாம் சந்தோஷப்படுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நமக்கு போராட்டங்களும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வரும்போது நம்முடைய இருதயத்தில் நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் மிகுந்த சந்தோஷமும் நிரம்பி இருக்கும். இவை நம்முடைய சுய பலத்தினால் உண்டாவதில்லை. இது தேவனுடைய மகிமையான வல்லமையினால் உண்டாகிறது. நம்முடைய சுய பலத்தினால் நம்மை நாமே பலப்படுத்திக் கொள்ள முடியாது.
தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய மகிமையான வல்லமையினாலுமே நாம் பலப்படுத்தப்பட முடியும். பவுல் கொலோசையருக்காக விண்ணப்பம் பண்ணும் காரியங்கள்: தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும், எல்லா ஞானத்தோடும் நிரப்பப்பட வேண்டும், ஆவிக்குரிய விவேகத்தோடு இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பிரியம் உண்டாக நடந்து கொள்ள வேண்டும், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தர வேண்டும், தேவனுடைய அறிவில் விருத்தி அடைய வேண்டும், எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும், கர்த்தருடைய மகிமையான வல்லமையை பெற்றிருக்க வேண்டும், எல்லா பொறுமையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும், எல்லா நீடிய சாந்தமும் உடையவர்களாக இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும்.